அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. எப்பயுமே ராகு, இதை எப்பயுமே கவனமா பாருங்க. ஒரு ராகு உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்திற்கு, அந்த நின்ற இடத்திற்கு 5, 7, 9 நல்ல ஆக்டிவேஷன் ஆகும். இப்ப நம்மளுடைய ஜாதகத்துல இயற்கையாக நம்ம ஜாதகத்தில் இருக்கிற ராகு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து ஆன்டி கிளாக் வைஸாக 5, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இயற்கையாகவே நமக்கு ஆக்டிவேஷன் ஆகிட்டே இருக்கும். அது எப்பயுமே காலத்துக்கு நமக்கு கிடைச்ச கிஃப்ட். இதை யாரும் நம்ம தெரியல உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுதான் பெரிய விஷயம். நம்ம ராகுகேதுகள் பயிற்சி எல்லாம் நம்மளுடைய பேசிக் மட்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. அந்த பேசிக் மட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நம்மளுடைய ராகு நின்ற இடத்திற்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல அவர் 5ஆவது இடத்தை கண்டிப்பாக இயக்குவார், 7ஆம் இடத்தை இயக்குவார், 9ஆம் இடத்தை கண்டிப்பாக இயக்குவார். இது பேசிக் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ். இதை யாரும் நீங்க மாற்ற முடியாது. அப்ப அதை முதல்ல உங்களுடைய ராகு உங்க ஜாதகத்தில் இருக்கிற இடத்துல இருந்து ஆன்டி கிளாக் வைஸாக 5, 7, 9 இயக்கி கொண்டே இருப்பார். இதில் நீங்கள் கண்டிப்பாக சீரும் சிறப்புமாக இருப்பீர்கள். இது நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். அவர் எந்த இடத்துல வேணாலும் இருக்கணும். ஏன்னா அவருடைய அந்த ஆதிபத்தியம் உடையவர். அப்ப அதை என்ன சொல்றான்னா, நம்ம லிமிட்டேஷன், அதாவது கொடுப்பவன் கெடுப்பான் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடைய ஒரு கிரகமாக ராகு. இதை நல்லாவே தெரிஞ்சுக்கணும். கொடுப்பான் ஆனால் கெடுப்பான். அப்ப கொடுப்பான் கெடுப்பான் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப என்னுடைய ராகு என்னுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதுக்கடுத்து என்ன சொல்ற, என்னுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார், என்னுடைய 12ஆம் இடத்துல பார்க்கிறேன். நான் ஜோதிட துறைக்கு வந்த பிறகு முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்ன, இப்ப எல்லாம் 99 100% வாகனத்தில் தான், நாற்கால் வாகனத்துல தான் ஆபீஸ்க்கே போறேன். அப்ப 4ஆம் இடம் என்பது வாகனம், 4ஆம் இடம் என்பது வீடு. எங்க வீடு என்ன சொன்னா, நீளம் ரொம்ப கூடுனது. 2 பங்கு நீளம் இருக்கும், அகலம் கம்மியானது. ஆனால் ராகு என்று சொன்னால் நீளம். அதை பார்த்தோம்னாலே பெரிய பங்களா கணக்கா இருக்கும். இது பெருமையெல்லாம் சொல்லல. ஏன்னா ராகு அந்த பார்க்கின்ற 5ஆம் இடத்தை 5வது பார்வையாக நம்மளுடைய லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வீடு நீளமான வீடு. காம்பவுண்டே ஒரு 77 அடியா நம்ம நினைக்கிறோம், 77 அடி 78 அடின்னு நினைக்கிறேன். அப்ப வீடு பெரிய வீடு. அப்ப எப்படி அதை கொடுத்தார்? வாகனம் எங்க வீட்டுல எப்பயுமே நாங்க 2 வாகனம் தான். 2 வாகனம் எப்பயுமே வீட்டுல இருக்கும். ஒரு வாகனம் எனக்கு, ஒரு வாகனம் என்னுடைய மனைவிக்கு. எங்க வீட்டுல 2 டிரைவர். ஆல்ட்ரேஷன் வருவாங்க. திடீர்னு ஒருத்தர் வெளியே போட்டான்னு இன்னொருத்தர் வருவார். அப்ப அந்த வாகனத்தை ஓட்டிகளும் என்ன சொல்றாங்கன்னா, 1க்கு மேற்பட்டவர்கள். சரி, என்னுடைய 2ஆம் இடத்தை ராகு பார்க்கிறார். என்னுடைய 2ஆம் இடத்தை வாகு பார்க்கறதுனால என்னுடைய பேச்சு, என்னுடைய போக்குவரத்து எல்லாம் என்ன சொன்னா, பாம்பு குத்தின மாதிரி தான் இருக்கும். நீங்க மென்மையாக மகுடி ஊதுகினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல லக்ஸுரிஸ் காட்டி விட்டுட்டு பேசாம போயிட்டே இருப்பேன். மனிதனுக்கு அந்த பாம்புக்கு மகுடி ஊதணும்னா மென்மையாக அணுகணும். ஒருத்தர் காலையில பேசுறாரு, ஏன்னா ஜோசியம் பார்ப்பீங்களா அப்படிங்கிறாரு. அப்ப ஜோசியம் பார்க்கிறவன் ஜோசியம் பார்க்கறேன்னு கேட்டா என்னையா அர்த்தம் அப்படின்றதுனால அல்ல, ஜோசியம் பார்க்கணும். அப்ப உனக்கு பார்க்க முடியாது. இன்னொருத்தர் பேசுறாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னாரு. ஜோசியம் பார்க்கணும் அப்படின்ட்டு எனக்கு நீங்க என் நம்பர் பதிஞ்சிட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு தேவைன்னா சார் நீங்க என் வாட்ஸ்அப் நம்பர் பதிஞ்சிட்டு ஹாய் நீங்க மெசேஜ் கொடுங்க அப்படின்னு. அப்ப அந்த 2 பேருமே கட் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னு தெரியுமா? இது லாயக்கு பட்டு வராது.
அப்ப யார் மென்மையாக டீல் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு என்னிடம் வந்து என்ன சொன்னா பெரிய பொக்கிஷம் உண்டு. அந்த வாக்குஸ்தானத்தை வந்து அந்த அந்த ராகு நின்ற இடத்திலிருந்து வாக்குஸ்தானத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவதனால் இந்த பாம்புக்கு என்ன ஆதிபத்தியம், நவரத்தனங்களை கக்கக்கூடிய ஒரு பெரிய தன்மை உண்டு. அது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னா யாரும் பயப்படத்தான் செய்வாங்க. சின்ன புரண்டி பூச்சினால வந்து என்ன சொன்னா நம்ம வீட்டு முன்னாடி வச்சு ஐயோ பாம்பு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். இது வந்து இயற்கையுடைய ஒரு விதி. அப்ப அந்த இயற்கையுடைய விதி அப்படின்னு சொல்லி வரும்போது 2ஆம் இடத்தை பார்ப்பதனால நித்தமும் வருமானம் உண்டு. நித்தமும் வருமானம் உண்டு. ஏன்னா மெயினான தேவை அதுதான். அப்ப அதை கொடுப்பது யாருன்னா அந்த ராகு. நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற ராகு ஆண்டி கிளாக் வைஸா 5ஆம் இடத்தை அவருடைய இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை 7ஆம் இடத்தை 9ஆம் இடத்துல பார்க்கணும். அந்த இடம் உங்களுக்கு என்ன சொன்னான்னா அழகாக கொடுத்து கொண்டே இருக்கும். 2ஆம் இடத்துல அதுக்கடுத்து என்ன சொன்னா லக்னத்துக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். எனக்கு எப்பயுமே நல்லா வந்து தூக்கம் வரும். நல்லா வந்து என்ன சொன்னா நான் நினைச்சதை வந்து சாப்பிடுவேன். நினைச்சதை வந்து அளவா சாப்பிடுவேன். சாப்பிட்டு நல்லா 10 மணி 11 மணிக்கு படுத்தேன்னா காலைல 6 மணிக்கு தான் எடுத்துப்பேன். எந்த பிரச்சனையும் எனக்கு இருக்காது. நான் பாட்டுக்கு நிதானமா தூக்குவேன். அப்ப இதெல்லாம் யாரால் கிடைச்சது? ராகுவால் கிடைச்சது. ஏன்னா எங்க தாத்தா ராகு, நம்மளுடைய தாத்தா தானே ராகு. அவர் எப்படி நம்மளை கெடுப்பாரு? அப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற ராகுவால் நாம் இந்த ஆதிபத்தியம்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறதா என்பதை நீங்க செக் பண்றதே கிடையாது. செக் பண்ணணும். எல்லாத்தையும் செக் பண்ணத்தான் அதை ஏதாவது என்ன சொன்னா எங்காவது ஒரு இடத்துல நம்ம நோண்டி பார்க்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைத்து கொண்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு செல்லுல ஏதாவது ஒரு நோண்டிட்டே இருப்போம். நமக்கு தெரியாத விஷயம் ஒன்று தெரியும், உடனே ரைட்டு குறிச்சு வச்சிடணும். ராகு என்பது புற்றுக்குள் இருக்கின்ற பாம்பு தான். புற்றுக்குள்ள இருக்கிற பாம்பு தான். அந்த புற்றுக்குள்ள இருக்கிற பாம்பு என்ன சொல்றாங்கன்னா கரையான் தான் புத்த கட்டி வச்சிருக்கேன், கரையான் தான் புற்ற கட்டி வச்சிருக்கான். ஆனால் பாம்பு உள்ள போய் வந்து என்ன சொன்னா கரையான தின்னு வந்து அந்த புற்றையே தன்னுடைய ஆக்குபேஷனுக்கு கொண்டு வந்துடும். இது உங்களுடைய ஜாதி எல்லாம் உலகத்துல பிறந்த அத்தனை தலைவர்களில் இருந்து பாமரனுக்கு வரை கூட பொருந்தும். எனக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஜனாதிபதி முதல் கொண்டு பிரதமர் முதல் கொண்டு அவர்களுடைய ராகு வந்து என்ன சொன்னா அந்த ராகு இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் ஆண்டி கிளாக் வைஸாக எப்பயுமே இயக்கி அதற்கு தேவையான அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டே இருக்கும். ஏன்னா அதை அனுபவிக்க வந்தது அந்த ராகு. அனுபவிக்க வந்தது எதுன்னு கேளுங்க. அந்த ராகு அனுபவிக்க வந்தது எது? அது இயக்கக்கூடிய இடம். அதே சமயத்துல அது நின்ற இடத்தை இயக்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஜாதக கட்டத்தில் வந்து 4 இடங்கள் வந்து எப்பயுமே நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகுவால் கிடைக்கும். ஏன்னா என்னுடைய அனுபவ வயதில் வந்து 25 27 ஆண்டுகள் ஆச்சு. இந்த 27 ஆண்டுகளில் இந்த ராகு எல்லாரும் ராகு கேதுகளை வந்து ரொம்ப வந்து குறைச்சு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நான் குறைச்சி சொல்லவே மாட்டேன். என்ன காரணம்னா அது கொடுத்தால் யாராலையும் தடுக்கவே முடியாது. அப்ப உங்களிடம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற ராகு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை நீங்கள் வந்து நல்லா வச்சுக்கணும். இதுல இன்னொரு ரகசியம் இருக்கு. ராகு இருக்கின்ற இடத்தில் வந்து ஒருத்தர் எப்படி இருந்தாலும் உச்சம் பெறுவார் அல்லது மூலத்திரிகோணம் அடைவார். உச்சம் அல்லது ஆட்சி மூலத்திரிகோணம் அடைவார். அப்ப அந்த இடத்தை வந்து அதற்குண்டான இடத்தை வந்து நீங்கள் வந்து வெளிச்சப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அந்த ராகு இருக்கின்ற இடத்தில் உச்சமான கிரகமோ அல்லது ஆட்சி பெற்ற கிரகமோ உங்களுடைய லக்னத்திற்கு எத்தனாவது வீடோ அதில் நீங்கள் சூப்பர் ஸ்டாரா வந்துருவீங்க. ராகு இருக்கின்ற கட்டத்துல நீங்க இயக்கணும். இப்ப எனக்கு ரிஷபத்தில் ராகு, நான் எப்பயுமே டெய்லி பசுமாட்டுக்கு ஒரு நாள் ஆல்டர்னேட் திங்கள் புதன் வெள்ளி பசுமாட்டுக்கு பழம் கொடுப்பேன். அதே சமயத்துல செவ்வாய் வியாழன் ஞாயிறு பழம் கொடுப்பேன். சனிக்கிழமை பழம் கொடுப்பேன்.
அப்ப கொடுக்கும்போது அங்க அது ரிஷப வீடாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த ரிஷப வீட்டில் வந்து உச்சமாகிற கிரகம் யாரு? சந்திரன். 10ஆம் இடம் சூப்பரா வேலை செய்யும். அந்த 10ஆம் இடத்திற்கு உண்டான சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தில் வந்து பெரிய வந்து என்ன சொன்னான்னா பெட்ரோல் வந்து 1000 வாட்ஸ் பல்பு வந்து என்ன சொன்னான்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு கிடைக்கும். இது சத்தியமான உண்மை. பரீட்சித்து பாருங்கள், பரிசுத்து பாருங்கள். தேடி தேடி அலையிறத விட நம்ம ஜாதகத்துக்குள்ள இருக்கிறத நம்ம வந்து தேடி எடுத்தோம்னாலே 100% என்ன சொல்லணும், உங்களுடைய வாழ்க்கை வந்து சேரும் சிறப்பாக மாறும். அந்த இடத்துல நம்ம வந்து இது பண்ணணும். அதாவது வந்து ஒரு செடி இருக்கிறது, அதை போய் சுத்தி இருக்கிற மண்ணெல்லாம் வெட்டி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அதை ஒரு வண்டி பிடிச்சு அதுல டெய்லி தண்ணி ஊத்திட்டு பாருங்க. நேற்று பார்த்த செடி இன்னைக்கு வளர்ச்சியாக இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும். இதெல்லாம் நான் அனுபவபூர்வமா சொல்றேன். அனுபவபூர்வமா 27 ஆண்டுகள் அனுபவபூர்வமா ராகு இருக்கின்ற இடத்தை எவன் ஒருவன் இயக்கின்றானோ அந்த இடத்தில் உச்சமாகின்ற கிரகம் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும். அந்த கட்டமும் அள்ளி கொடுக்கும். எந்த கட்டம்? அந்த இடத்தில் உச்சமாகிற கிரகத்திற்கு உண்டான நம்மளுடைய லக்கணத்திற்கு அது எத்தனாவது இடமோ அந்த இடம் நமக்கு வந்து சூப்பரா இருக்கும். அந்த கிரகம் எந்த இடத்துல நிக்குதோ அந்த இடத்துல வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு பெரிய யோகத்தை நீங்களோ உங்களுடைய சந்ததிகளோ கண்டிப்பாக அணிவித்துக் கொண்டிருப்பீர்கள். இது சத்தியமான உண்மை. இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இதெல்லாம் வந்து அனுபவபூர்வமாக வந்தது. அப்ப 6ஆம் இடத்துல இருக்கு, 8ஆம் இடம், அதெல்லாம் நீங்க கணக்கு பார்க்காதீங்க. எந்த இடத்துலனாலும் ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடத்தை வந்து அந்த இடத்திற்குண்டான ஆதிபத்தியமுடைய அந்த 12 கட்டத்தில் ஒரு கட்டத்தை நீங்கள் சுத்தம் பண்ணுங்கள். அதற்குண்டான கிரக ஆதிபத்தியம் உடையதை நீங்கள் வலிமைப்படுத்துங்கள். இப்ப ரிஷபம்னா அந்த மிதனம்னா அதுக்குண்டானது, கடகம்னா அதுக்குண்டானது. அப்ப இப்படியெல்லாம் செய்யும் போது என்ன நடக்கும்? வெற்றி கிடைக்கும், பெரிய யோகம் கிடைக்கும். அதனால இப்ப அதே சமயத்துல இப்ப யோசனை பண்ணி பார்த்தோம். இப்ப கோச்சார ரீதியாக ராகு உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறாரு? அதுல இருந்து என்ன சொன்னா 5 ஆண்டிகளாக 5, 7, 9 ஆக்டிவேஷன் ஆகும். அந்த ஆக்டிவேஷன் ஆகிறது நம்மளுடைய லக்கணத்திற்கு பாதகாதிபதியா இருந்தா அடி கிடைக்கிறது உறுதி தான். அதுல மாற்றம் சொல்ல முடியாது இல்லையா? இப்ப நம்மளுடைய லக்கணத்திற்கு பேடான இடங்கள் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 இதுல வந்து என்ன சொல்றேன்னா அவருடைய அருட்கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த கோச்சார ரீதியாக நிற்கின்றதாக ஆன்டி கிளாக் வைஸாக 5ஆம் இடத்தை இயக்கும் போதும் 7ஆம் இடத்தை இயக்கும் போதும் 9ஆம் இடத்திற்கு அது நமக்கு பாதகஸ்தானமாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து 1.5 வருஷம் அந்த இடம் சார்ந்த விஷயத்தில் நாம் மிக 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 கவனமா இருக்கணும். கோச்சாரராகு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னதாக 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1.5 ஆண்டுகள் நல்லதை கொடுக்கும், 1.5 ஆண்டுகள் வந்து என்ன அதற்கு எதிரான பலனை கொடுக்கும். ஏன்னா அது மாறி வருது. ஆனா ஸ்டாண்டர்டான ராகு, நம்ம ஜாதகத்தில் இருக்கிற ஸ்டாண்டர்டான ராகு அவர் நின்ற இடத்திலிருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல 5, 7, 9 எப்பயுமே நன்மை செய்வார். இன்னொரு கேள்வி வரலாம், சார் அது 6, 8, 12 நம்மளுடைய வந்துருச்சுன்னா என்ன செய்ய? அது வந்து என்ன சொன்னா உங்களை பாதிக்காது. அதன் மூலமாக 6, 8, 12 மூலமாக சில நன்மைகள் இருக்கு இல்லையா, அது வந்து நடக்கும். நன்மை நடக்கும், தீமை நடக்காது இப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை அனுபவித்தவர்கள் வந்து நீங்க அனுபவிச்சு பாருங்க. அனுபவிச்சு பார்க்கணும்னா ஒவ்வொன்றையும் ஜோதிடத்துல வந்து ரொம்ப மென்மையான ஜோதிடம் என்பது ஒரு மென்மையானது. நல்ல குருவை பாருங்க. என்னை பொறுத்தல உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா குருவே இல்லாமல் யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியும். எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அதை பிடிச்சு மேல வளர்ந்துட்டோம். அப்ப குருவே இல்லாமல் நான் ஒளி ரூபத்தில் போய் வந்து மேல இருந்து பாத்துருவேங்கிறதெல்லாம் என்னை பொறுத்தவரை என்ன சொல்றேன்னா வழிகாட்டா தானே. இப்ப நம்ம ஜாதகத்துல ராகு எந்த இடத்துல இருக்கோ அதுல இருந்து ஆன்டி கிளாக் வைஸா 5, 7, 9 வந்து உங்களுக்கு நன்மை செய்யும் சொல்லுவதை இந்த குரு மூலமாகத்தான் நீங்க அறிஞ்சுக்கிட்டுறீங்க. அப்ப அறிஞ்சு கொள்ளும் போது நம்ம அதை செக் பண்றோம். இப்ப எனக்கு நான் செக் பண்ணதுனால சொல்றேன், என்னுடைய 4ஆம் இடம் நன்றாக இருக்கிறது, என்னுடைய வாக்குஸ்தானத்தால்
தன குடும்பம் நன்றாக இருக்குது, பொருளாதாரத்தை நான் அள்ளி அள்ளி கொண்டு வரேன், நல்லா இருக்குது. என்னுடைய 12ஆம் இடம் அயனசயன போகஸ்தானத்தில் ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி. ஆமா, அதுல எந்த வித மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஐ எம் ஹாப்பி, நோ ப்ராப்ளம். அயனசயன போகம்னு யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. தப்பா நினைச்சிடாதீங்க. அயனசயன போகத்தால் நல்ல தூக்கம், நல்ல சேமிப்பு, நல்ல படுக்கை, நல்ல கட்டில், நல்ல என்ன சொன்னா ஒரு விலை உயர்ந்த மெத்தைகள், விலை உயர்ந்த தலையாணிகள், இதெல்லாம் அயனசயன போகஸ்தானத்தில் அங்கங்கள். அப்படி நினைக்கணுமே தவிர வாழ்க்கையெல்லாம் என்ன சொல்லலாம்னா நன்றாக வாழ்ந்தோம், அது கடவுள் கொடுத்த கிஃப்ட். இப்ப வயசாயிருச்சு இல்லையா, அதனால என்ன சொன்னா நிம்மதியான தூக்கம் நன்றாக வருகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சுக்கிட்டு பரிச்சித்து பாருங்கள். இதற்கெல்லாம் என்னையா ஒரு நாங்க நல்லா இருக்கோம்னா, உங்களுடைய ராகு இருக்கின்ற இடத்தை நீங்கள் நன்றாக என்ன சொன்னா சுத்தம் செய்யுங்கள். அந்த இடத்துக்குண்டான ராகுக்கு இடம் கொடுத்தவனை அதற்குண்டான கிரகத்திற்குண்டான மேசம் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். ரிஷபம் பசுமாடும் சுக்கிரனையும் பிடித்துக் கொள்ளுங்கள். மிதுனம் பெருமாளை பிடித்துக் கொள்ளுங்கள். கடகம் சாத்மீகமான அம்மனை பிடித்துக் கொள்ளுங்கள். சிம்மம் சிவனை பிடித்துக் கொள்ளுங்கள். கன்னி அதற்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா பெருமாளை பிடித்துக் கொள்ளுங்கள். துலாம் மகாலட்சுமியை பிடித்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் முருகன். தனுசு சித்தர்கள். மகரம் சனீஸ்வர பகவான் அல்லது காலபைரவர். கும்பம் சனீஸ்வர பகவான் அல்லது காலபைரவர். மீனம் சித்தர்கள். எவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதை டேர்ன் அப் பண்ணும்போது உங்க இடத்தில் இருக்கின்ற ராகு என்ன ஆதிபத்தியமோ அதுக்கு உண்டானதான் டேர்ன் அப் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பெரிய வெற்றியாளராகவும் சிறப்பானவர்களாகவும் வருவீர்கள். கோச்சார ராகு 1.5 வருடங்கள் நல்ல பலனை கொடுக்கும். 1.5 வருடம் என்ன சொல்லலாம்னா நீங்கள் எவ்வளவு தூரத்திற்கு அனுபவித்தீர்களோ அதற்கு ஈக்குவலான கஷ்டத்தை கொடுக்கும். இதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.